அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை. இந்த கூட்டத்துல இருக்கா, இப்ப வரப்போறா. அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. அவளை பாத்துருவோமா? ஆமா. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. என்ன? அவ பேரு எந்திரி. உன் காதலி பேரா? முத வந்தாலும் அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேர் என்ன? கிளப்பு. ஆஹா, ரெண்டும் உன் ஆளுதானா? ஆமா. இப்ப வருவா பாருங்க, எந்திரி. வரப்போறா. செல்லம். வெக்கப்படுறா ரொம்ப. வெக்கம். என்ன சிரிக்கிறாங்க? ஒண்ணுமே தெரியல. கூச்சப்படுறா. வெக்கப்படுறா ரொம்ப. ஆம்பளே பார்த்தது இல்ல. இன்னும் வரக்கானாம அவளை தேடிக்கிட்டே இருக்கேன். ஹாய். ஹாய் இருந்துட்டேன். நீங்க ஹாய் இருந்த கேட்கல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட பாட்டியா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இல்ல உங்க வீட்டுல எதுவும் பாத்திரம் கழுவுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுக. எனக்கு பார்த்த பொண்ணு எந்திரிங்க. ஆனா பரவாயில்ல, நீங்க கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கீங்க. ஆனா உங்கள்ட்ட நான் கட்டிக்க போறேன். இனிமேதான் என் வாழ்க்கையே வெளிச்சம் வரப்போகுது. ஆனா உங்களை கட்டிக்க போற நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு நம்ம வீட்டில் வச்சுக்க, கரண்ட் புல்லு கட்டுறவங்க கூட வர மாட்டேன். வந்தாலே ஒரு பொம்பளை அவன் மாதிரி ஆளை கல்யாணம் பண்ண ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். அடியே எந்திரி. ஓடி வாடின்னு பேசாதீங்க. ஏன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஒப்பாரி வைக்காத. முதல் கல்யாணம் நாள் குறிச்சிருக்கு. ஆடி மாசம் 37ஆம் தேதி உனக்கு எனக்கு கல்யாணம். 37ஆம் தேதி. நீ தேதி உரிச்சதே சரியில்லை. ஏன்? மாசத்துல 30 நாள் இருக்கு, நீ 37ஆம் தேதின்ற. அடுத்த மாசத்துல கடை வாங்குவோம். ஐயா என்னை மன்னித்துருங்க. நானும் எங்க ஆத்தாப்பேட்டை எவ்வளவோ சொல்றேன், கேட்க மாட்டேன்றான். உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. உங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அவங்க நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல. நகை வைக்கிற வேலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருன்னு பாக்குறாங்க. நகை நாடி பெரிய நகை, பொல்லாத நகை. ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. ஒரு பவன் 1500. இப்ப ஆடி பெருக்குக்காக ஒரு 50 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்ப நீ நகை கடைக்கு போனியா, திண்டுக்கல் கவனி கடைக்கு போனியாடா? சாரி பேல புதுமண்டை அவன் 1.5 லட்ச ரூபா விற்கிது, 1500 ரூபாயா? சரி வா, நகையா முக்கியம், நீ தான் எனக்கு முக்கியம். நான் தான் முக்கியம்னு சொல்றேன். ஆனா நான் ஒரு லட்சியத்தோட பிறந்துட்டோம், ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன லட்சியத்தோட வாழ்றீங்க? நான் ஒரு பட்ட படிப்பு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜோரா ஒரு கைதறி கொடுங்கய்யா. ஏன்னா இந்த காலத்துல கல்வி தான் முக்கியம். அதுதான் என்னை பார்த்தா தாய்க்குளங்கள்ன்றது. ஏன்னா மண்டை உள்ள போனால் கல்வி தான் நிலையா இருக்கு, மற்றது எல்லாமே தெருவாத்தான் போகும். நீங்க படிக்கிறோங்கிறீங்க, அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் உங்கள்கிட்ட சொல்லி நான் படிக்கிறத நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்க? சொல்றி நான் படிக்க வைக்கிறேன்டி, 500 ரூபா செலவுனாலும் பரவாயில்ல. 500 ரூபா உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டி. பட்டப்படி படிக்க வைக்க 500 ரூபா செலவு. 500 ரூபா காசு இல்லையா? இந்த பக்கம் பேச்சு இந்த பக்கம் பேச்சு நம்ம பேச்சு கேட்காது. அப்போ 500 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சு மேடையில் இறக்கிட்டு ஆட்டமா ஆடுற ஆளை குடிச்சிட்டு அப்படியே தலால அடிச்சாவில் இருக்கு. ஆனா என்ன சாராயம் குடிக்கிறாங்க தெரியல. முதல்ல எல்லாம் சாராயம் குடிச்சா உறக்கமா வரும், இப்ப குடிக்கிற சாராயத்துக்கு தூக்கமே வராது இருக்கு. தலைவா, மொட்டை தலைவா, நீ தான் இன்னைக்கு நாடகமே தலைவா. மருதமணி பயலுடா, இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு நானும் காத்துக்காது தப்பணும்டா. அது இருக்கட்டும், சப்பன இருக்கட்டும். உன் தங்கச்சி வரா. எனக்கு தங்கச்சி வருவா, வர கிளப்பு போலம கிளப்பிடுவான். மாமா மாமா என்ன 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 ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன என்னன்னு கேட்டேன். வர வர என் மேல உங்களுக்கு லவ் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடுப்பாயிட்டேன். என் மேல உங்களுக்கு லவ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வேணாம். ஏன்? நீ எனக்கு வேணாம். நீங்க தானே என் உசுரு. உசுரு மசுரெல்லாம் வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா. அது நான் தானே. இல்ல எவா சக்கலாத்தி?
என்னை மிஞ்சி எவளையாவது அந்த இடத்துக்கு வர விட்டுருவேனா? என்னை கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை இருக்கா? வட்டி சொத்தை கூட விட்டு கொடுப்பா, வாழ்க்கையை விட்டு அந்த பொம்பளை பிள்ளை இங்கதான் இருக்கா. ஏய், என்னை தவிர வேற எவளையாவது பார்த்தா நறுக்கிடுவேன். அதை பத்தி நான் கவலைப்படல. என் செல்லம் இருக்கா? யார் உன் செல்லம்? இந்தா, எது இதுவா? ஊர்ல ஒரு முண்டை. யார் இந்த கழட்டு முண்டை? நாக்கு அடக்கி வச்சு பேசணும். ஏய், உன் பொண்டாட்டி ஊர்ல போய் 200 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்துருச்சுடா. அதெல்லாம் தருவாங்க. 200 எங்க அண்ணன் தம்பி கொடுத்துருக்காங்கடி. அறிவு வெட்டவள. அண்ணன் தம்பியலா? ஆமா. அப்ப எனக்கும் தம்பி அண்ணங்க. ஆமா, தம்பி இல்ல, உனக்கு அண்ணன். அண்ணங்க. அண்ணங்க. நாக்கு அடக்கி வச்சு பேசணும். என்னடா கர்மம் அது? இதுவா அதுவான்னு பேசிட்டு தெரிஞ்சா? இதுதான் எக்ஸ்ரே மிஷின். இப்போ நெஞ்சுக்குள்ள என்ன பொம்பளை எல்லாம் காசை மேல தானே வைப்பாங்க, இந்த பிள்ளை என்ன உள்ள வைக்குது? இப்ப எப்பவுமே உள்ள வச்சுதான் பழக்கம். ஏப்பா அது பேர் என்ன? இவ பேரு எந்திரி. இத பார்த்தா எங்க எந்திரிக்கும்? அம்மா என்னைய பார்த்து எந்திரிக்கிற, உன்னைய பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கட்டும். டபக்கு ஏமா டபக்கு. துணியை துவைச்சு எம்பிட்டு வருஷம் ஆகுது? நீ துவைச்சாங்க. வெறும் மூத்திர வாடகை அடிக்குது கர்மம். ஏய் கபோது இந்தடா. ஏன்டா வர்ற உடனே? ஏன்டா உன் டேஸ்ட் வர வர இவ்வளவு மோசமா? அவளை மட்டும் எந்த குறையாதுனே உன ரவரவே அறுத்து விடுறேன். ஏய் நீ போடா குந்தாடி போல. ஏய் ஏய் டாடி தட்டு போடா. நான் கிளம்பிருச்சு உன் பொண்டாட்டி ஊர்ல. போயிரு ஊர்ல போயிரு, அப்படியே போயிரு. எவன் ஏய் இங்க திரும்ப. ஏய் வாய மூடுறி பொம்பளை முத. ஐயோ உன் லட்சண வசனம் எனக்கு தெரியாது. யார் நீ சொன்னது? ஒன்னே மாதிரியாடி ஊருக்கு 10 புருஷன் வச்சிருக்கே. வந்தா தூக்கி போட்டு இதுலயே மிச்சப்பட வேண்டியோ நீங்க. போடி போடி இந்த மொட்டையை வச்சிருந்தவளே. ஏய் ஏய் உன்னை பத்தி ஒண்ணா சொன்னேன்னு வச்சுக்கோ, மான மரியாதை போயிடும். எப்ப உங்க அத்தாச்சி இதை ஜூம் பண்ணி எடுத்துக்கங்கப்பா. காலைல வீட்டு வாசலுக்கு முன்னாடி அதை போட்டோ படுங்க, ஒரு நாய் கூட வராது. ஏனே இப்படி பேசுற? கண்ணு தெரியுதானே உனக்கு வர வர? ஏண்டி கழட்டு முண்டை இங்க வாடி முத. ஏத்தா அந்த முகரைய பாத்துக்கங்க. எவன் குடியே கிடக்கத்துல பொட்டு வச்சிருக்குன்னு தெரியல. மூஞ்சி மசரும் பொட்டு மசரும். உன் மூஞ்சிய முத கண்ணாடில பாத்திருக்கியா? அதுல எதுல பார்க்க சொல்ற கர்மம்? எனக்கு இருக்கிறது உங்ககிட்ட என்னடி இருக்கு? என்ன இருக்கு? என்கிட்ட கை இருக்கு, என்கிட்ட கால் இருக்கு. அத தூக்கு நல்லா பாருங்கப்பா. என்கிட்ட மண்டை இருக்கு. எங்க காட்டு பாப்போம். அவ குறுக்கு எழுத்து படிச்சிருக்கா. குறுக்கெடுத்து புடுக்கெடுத்து நீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படித்தான் மரியாதை உங்களுக்கு. அடே பாடி அடி ஊர்ல போனவளே, போடி போடி 5 வருஷம் மைசெட்டுக்கார வச்சிருந்தவளே, கோயில் பூசாரி மயனை வச்சிருந்தவளே, போடி பிரசிடண்ட வச்சிருந்தவளே, கிழக்க வச்சிருந்தேனா? யாரா அது? போடி பெட்டுக்கார 5 வருஷம் வச்சிருந்தவளே. அவங்க வல சொல்லிச்சு அந்த உட்கார்ந்துருச்சு உன் பொண்டாட்டி. போச்சு இந்த 50 பேருக்கு அந்த அடே வாடி எல்லாம் விரதத்துல இருக்காங்க. உன்னை மாசமாக்கி விடுவாங்க. வா அப்படியே உட்கார்ந்து எல்லாருக்கும் வாயில முத்தம் கொடுத்துட்டு வா. வாடி. யாருக்கு ஏத்தா உன் முத இதை மூடு கப்ப கலங்க. ஐயே ஏ உன் குடும்ப மானத்தை வாங்குறடா கர்மம். ஏலே என்னடா கர்மம் அது? முன்னாடி இல்லாம பின்னாடி இல்லாம மரியாதையா பேச அவளை பத்தி. நீ நல்லவன் போல திறந்து காமிடி. ஏய் சீ கர்மம். ஒன்னேமா நினைச்சியாடி என்னைய? என்னையமா நினைச்சியாடி என்னைய? இவ எப்பவுமே திறந்த மனசா உள்ளவ. என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வைப்பாரு. நீங்க கிளி நாங்க குரங்கு. அங்க இருந்து வந்துட்டா இத காட்டிக்கிட்டு. என்னடா கர்மம் அது? என்ன கர்மம் அது? இந்த காட்டுச்சிருக்கி எங்கடா புடிச்ச? ஏய் என் புருஷன் மேல கைய வச்சு அப்படிதான் உனக்கு மரியாதை. யாருக்கு ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? என்ன புடிச்ச மாதிரி ஆடுறா. என்னடா என்னடா சாமான நரிக்க முடியும் பாத்துக்க. ஒரே பர்ம. ஏய் சீ தொடாத முத. கண்டவன அர்த்திகராய். நீ தொடாத முத. ஏய் அவசரத்துல அர்த்திகராய். என்னது என்ன? தொடாத முத. என் புருஷனை வச்சிருக்கிறதுல என்ன மேல தொடுறியா நீ? ஆறு அது என் புருஷன். உன் புருஷனா நம்ம புருஷன். கோவத்துல பேசிட்டு மன்னிச்சுக்க. என்னது என்னன்னா அவனை அப்படி பேசிட கூடாது. நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். ஏக்கா உலக்கையில பூணு கலண்டுச்சுன்னா என்னக்கா பண்றது? பூணு கலண்டுச்சுன்னா வேற பூனை போட்டுக்குருவான். சரிக்கா.
நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? ஒருவேளை உலக்கையே லிப்பர் ஆயிடுச்சுன்னா வாரத்துல 7 நாள், 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல. ஒரு நாள் இருக்கேக்கா திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு குளுக்கோஸ் ஏத்த போட்டு ஏக்கா வேற என்ன செய்யுது? அவர் பூரா போட்டு இழுத்துக்கிறோம். செய்ய முடியாத முண்டை எதுக்கு உயிரிழக்க சாகட்டுங்கிறேன். இந்த லட்சணம் மசனம் உனக்கு 2 பொண்டாட்டியாடா? இனிமேல் அவளை தொட்டவே இல்லை, என்ன தொட்டேன்னா டீ குடிப்பேன்டா. பெரிய உத்தம புத்தி நீ. ஏற்கனவே நீ தீ குளிச்ச மாதிரி தான் இருக்க. அப்படி சொல்லாத, சுடுகாட்டுல வெந்து வேகாத மாதிரி இருக்கு. சத்தம் போடாதீங்க. நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? இதே மாதிரி நானும் பிடிக்க தெரியும். கிளவி சும்மா கிடக்க மாட்டேங்கிறா காலம். கையால போதாங்க. அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போவோம் வாங்க. முருகனைய போல உருக்கி தவிச்சேன். ஆமா ஏதோ ஏமோனதானா நினைச்சு வீணா துடிக்குதே. இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிக்கிறமானே. முருகனைய போல உருவி தவிக்கிறேன் நானே. ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுத்தேன். சேத்தோர தாமரைய சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுத்தேன். சேத்தோர தாமரைய சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். அக்கா கோயில்ல ஒண்ணு யாரையன்னு தேடுதையா. அத்த மகன் நான் இருக்கேன் யாரையன்னு பாடுதையா. ஏ மாமா என்ன போவோம் அது என்ன பிடிக்கலையா. முருகனைய போல உருவி தவிக்கிறேனாமா. மனவில்ல நூல் எடுத்து செல்ல பொண்ணு நான் கொடுத்தேன். மனவில்ல தேரெழுத்து வாசல் வள்ளி நான் வருவேன். மனவில்ல நூல் எடுத்து செல்ல பொண்ணு நான் கொடுத்தேன். மனவில்ல தேரெழுத்து வாசல் வள்ளி நான் வருவேன். ஆத்தாடி சின்ன பொண்ணு உன்னையண்டி வாடுறண்டி. ஆத்தாடி கோபம் பண்ண மாமா மக தேடுறண்டி. ஏன் மாடி என்ன கோபம் அது என்ன பிடிக்கலையே. இயற்கஞ்செடியோரம் இயற்கி பிடிக்கிற மாமா. முருகனைய போல உருவி தவிக்கிறேனாமா. நான் என்ன பொழுதண்ண நான் படத்தா நீ என்ன பொழுதண்ண நாடத்தா. ஏதோ ஏமோனதா நான் நினைச்சு நான் துடிக்குதே. இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிக்கிற மாமா. முருகனைய போல உருவி தவிக்கிறேனாமா. வணக்கம் வணக்கம் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. சொல்லிட்டேம்மா. என்னம்மா ஏன் இப்படி சலுப்பா நிக்கிறல? என்ன வரும் எதுக்கு? ஏன்? ஆமா அண்ணே யாருண்ணே இந்த பெண்ணு? பாருங்க நீங்க இருக்கும்போது எப்படி எல்லாம் பேசுறீங்க. புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது என்ன முண்டன்றா. என்னது குத்துக்கல் மாதிரி? எங்க அண்ணனை பார்க்கல குத்துக்கல் மாதிரி தெரியுதா? குத்துக்கல்னா அப்படி ஒரு இதா இருக்கு. அண்ணே ஏன் இந்த பொண்ணை சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை அப்படி ஒரு அழகான பெண்மணி ஏன் அப்படி அழுக வைக்கிறீங்க? நாத்தனா வணக்கம். நாத்தனா அழகு சுந்தரி. வணக்கம் வணக்கம். அது என்ன நாத்துனா வணக்கம்னா இப்படி? நாத்துனா என்ன சொல்றீ? இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார். எதை அவங்க ஏத்தன எங்க அண்ணன் உங்களுக்கு? அம்மா ஏத்துனா தாலிக்கேர் ஏத்துறது. ஓ தாலிக்கு அவரை ஏத்துறதா? அண்ணே ஏன்னா ஒரு பெண்மணி பத்தாது இன்னொரு பெண்மணியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா? இவதான் எனக்கு சரியா வருவா. நீங்க எடுக்காம இருந்தா போதும். உண்மையில நான் அப்படியே இல்ல 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 அப்படியே ஐயோ நீ அப்படி ஒரு பெண்மணியே கிடையாது. எங்க அண்ணன் பாவம் பைத்தியார ஆளு இப்படி அம்பிட்டுக்கிட்டு இப்படி நான் திட்டு வைக்கிறது எனக்கு தெரியும். நீ 2 எண்ணம் 3 உடனே வச்சுக்கலாம். அண்ணா
என்னடா ரொம்ப தாழ்மையா அழுகுற மாதிரி இருக்கு. இவதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமி. அப்ப இந்த மகாலட்சுமி அவளுக்கா லூசிச்சிருக்கி. ஓ மூஞ்சில முடிச்சா விளங்குமா? இவள பாரு. டேடா மகாலட்சுமி ஓடி போயிருடா. அம்மா நடந்து ஏய் என்ன நடக்குது? என் மேல மரியாதையா இருக்கா? அவ்வளவு ஒரு மரியாதை, இவ்வளவு ஒரு பாசமா? நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பெண்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பாசம் உன் மேல இவ்வளவு ஒரு ஐயோ அதெல்லாம் ஒரு கன்றாவி கிடையாது. இவ செனையா இருக்கா. அப்படின்னா என்னனே? சென்னைனா வயிறு தள்ளுறது. உங்களுக்கு அப்படிதானே இருக்கு? 9 மாசமா இருக்கு. யாரடி 9ங்கற? 9 மாசம். ஏய் மாசமா இருக்காமா? நல்ல வேளை இப்படி சொல்லி தான் மாட்டிட்டு கிடந்தேன். சும்மா பேசாம இரு, இந்த பேச்ச பேசாம. ஆமா உன் நாத்தனா மாசமா இருக்கா? மாசமா இருக்காங்களா? ஏனே ஆனா அவ மாசமா இருந்து குழந்தை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 10 ஆண்டு காலமா கல்யாணம் பண்ணிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு எதுவுமே இல்ல. அண்ணே சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீல என்னனே? அம்மா 9 மாசமா இருக்கா. சரி அப்படியே இப்ப குழந்தை பிறந்தாலும் எலி குஞ்சு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா உன் முன்னாடி மாசமா இருக்கு. சரி யாருக்கு மாசமா இருக்கு? பப்ளிக். அங்க போய் உட்கார்ந்து வந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த கட்டா முடிச்ச அந்த அவங்க ஃபுல்லா இவளுக்கு அந்த புருஷன். கருப்பு சட்டை மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வந்து ஓனர். அவங்க எல்லாம் புருஷன். புருஷனுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வைக்கா? இப்படி கட்டி நீ கட்டி வச்சுக்கிட்டு அவளை பூரா புருஷன் சொல்லிட்டு நீ தெரியல என்ன மாமாவளை பாக்குறியா? என் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பினா தாவணி போட்டுக்கு உள்ள உள்ளதெல்லாம் வெளிய. எனக்கு அசிங்கமா இருக்கு உன்னை அண்ணேன்னு. ஆமா ஐயோ மூணுங்க என்ன ஒரு ஒரு மரியாதை வேணாமா பெண்மணினா? மரியாதை இல்ல, கொஞ்சம் காத்து வரட்டுமே. ஏமா இங்க வாங்களே. அவ திறந்த மனசா உள்ள. ஐயோ எங்க இப்படிதான் போவியா? இங்க வாங்களே. கூட்டால இப்படிதான் போவியா? அவங்க நாத்தனா அவங்க பேசாம ஒரு நாத்தனா இருக்காங்க. இங்க வாங்களே. இங்க கைய பிடிங்களே. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு. நான் பிடிச்சா மாதிரியா இருக்கு. பெண்ணுக்கு பெண்ணு என்ன இப்படி பேராசப்படக்கூடாது. எங்க 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 அண்ணன் பிடிக்கட்டும் பாப்போம். அண்ணன் என்னையும் பிடினே. அண்ணே நீயும் பிடி. நான் பிடிச்சாலும் அவன் தொட்டா எனக்கு முள்ளா குத்துது. அப்புறம் எங்க அண்ணன் சொன்னது தப்பே இல்லையே. அப்புறம் எப்படி மாசமான? போனரா? அப்புறம் எப்படி மாசமான? அவன் என்ன ஏமாத்திட்டியா? எப்படி ஏமாத்தி ஏமாத்துறீங்க? எங்க அண்ணன் அப்படி ஏமாத்த மாட்டாரே. நான் ஏமாத்துவனாடி. என் மாமா உத்தம புத்திரடி. அவன் உத்தம குத்து நின்று அவன் குத்தவே மாட்டேன்றியா? அடியே நீ நானும் குத்துனா கிட்டிதான் அடிக்கலாம். அண்ணே இவங்க உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? நீ இல்லைன்னு வச்சுவே அவரும் இருக்க மாட்டாரு. அம்மா உண்மையிலே இப்படி 2 பேருமே இப்படி சொல்லி எங்க அண்ணனை போட்டு கொலையா கொள்றீல என்னன்னு தெரியலையே. எங்க அண்ணன் 10 இருந்தாலும் சமாளிப்பாரு. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தான் தெரியும். எங்க அண்ணன் 10 இருந்தாலும் சமாளிப்பாரு. ஏன் 10 குடும்பம் மாதிரி தான் இந்த குடும்பத்துல உழைச்சு போடுவாரு. அதனால எங்க அண்ணனை பத்தி பெருமையா சொல்றேன். ஆனா இவன் இருக்கிறான் பாரு எங்க அண்ணன். எதுக்கு என்னத்தனே? ஏமா என்னமா என்ன சொல்றாப்ல? இல்ல உலக்கைய புடிச்சு நாங்களா குத்திக்கிறோம்ன்றா. ஆனா இவங்க இருக்க கண் திருஷ்டி போட்டு. அண்ணே அப்படி சொல்லாதே. அழகான பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உலகால அழகா தானங்க இருக்கேன். ரொம்ப மனதளவுக்கு நீங்க அழகா இருக்கிறீங்க. அழகு என்ன அழகு? நீங்க மனதளவுக்கு அழகா இருக்கிறீங்க. நான் உண்மையிலே சொல்றேன். ஏன் என்னாச்சு? ஏய் யாரு கண்ணு தெரியல? அது சரியாது. உனக்கு தான் உன் முகரே பார்த்தா கிளம்புமா? எங்க அண்ணன் இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா இத பார்த்தா கிளம்பாதா இத பார்த்தா கிளம்புமா? வண்டி கிளம்புமான்னு கேக்குறேன். சரி அண்ணே உண்மையிலேயே எங்க நாத்தனா பார்த்தோன்னா எனக்கு அண்ணே அண்ணே என்னனே இப்படி கதை நம்ம குடும்பத்துல இப்படியானே? அத்தான் எங்க நாத்தனா பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம். சந்தோஷம்னா? சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா? இன்பம். இன்பம்னா? இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா? மகிழ்ச்சினா பூரிப்பு. பூரிப்புனா?